இப்போ தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய அந்த பேனல்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர் இருந்தார். இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை தூக்கிட்டாங்களே. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை தூக்கிட்டு கேபினெட்ல இருக்கக்கூடிய மினிஸ்டருக்கு ஈக்குவலான ஒருத்தரை கொண்டு வந்து போட்டிருக்கீங்கன்னா கேபினெட்ல இருக்க மினிஸ்டர் யாரு? அவருடைய ஆள் தான். அப்போ முழுவதுமாக இவர்களுடைய சித்தாந்தத்தை உள்வாங்கக்கூடிய நபராக தான் தேர்தல் ஆணையத்தை கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க. தேர்தல் ஆணையரை எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்ற விஷயமே சமயத்தில் பார்த்தீங்களா? திடீர்னு தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அவங்க மீறி தேர்ந்தெடுத்தாங்க. இதெல்லாம் கூட குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. அவ முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்தை தன் பக்கம் கையில், ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் மீது எதிர்க்கட்சிகளும் சரி, பல சமூக ஆர்வலர்களும் சரி தொடர்ந்து சொல்றாங்க, இவிஎம் மிஷினில் ஃப்ராட் பண்ண முடியும், இவிஎம் மிஷின் நிறைய குளறுபடிகள் பண்ண முடியும், தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு தான் அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நிறைய குற்றச்சாட்டுகள். அப்போ இவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள்லாம் நம்பக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமா நடந்துகிட்டு இருக்கு. அவர்கள் சொல்றதெல்லாம் தேர்தல் ஆணையம் சொல்லுது, அவங்க சொல்ற நேரத்தில் தேர்தலை வைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அது வலுவாக சந்தேகம் வருது இல்லையா? தேர்தல் ஆணையத்தை வைத்து தான் இவங்க ஒரு நாள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது வலுவா.